Hi, good evening today. The topic today I'm going to talk about is verbal self-defense. எல்லா இடத்துலையும் பொண்ணுங்களாகட்டும் பசங்களாகட்டும் எல்லாருமே ஃபிசிக்கல் செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லி தராங்க. ஒரு இடத்துல போய் ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டான்னா அவளை தன்னைத்தானே எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறதுக்கு. ஆனால் அதை தாண்டி வெர்பல் செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது தன்னோட சமுதாயத்தின் முன்னாடி தன்னோட ஓன் ஃபேமிலி முன்னாடி தான் கல்யாணம் பண்ணி போன வீட்டில் ஒரு பொண்ணுக்கு தன்னோட உண்மைகளுக்காக எப்படி நிற்கிறது அப்படின்னு தெரியணும். அதாவது she should know how to stand strong and tall for her own truth. அவளே தன்னோட முதுகெலும்பா நிற்க தெரியும். இதுக்கு அர்த்தம் ஒரு பொண்ணு எப்போ பார்த்தாலும் லபோதிப்போன்னு சண்டை போட்டுட்டே இருக்கணுங்கிற அர்த்தம் கிடையாது. சண்டை போடுறது வெர்பல் டிஃபென்ஸும் கிடையாது. சண்டை எப்போ வரும்? ஒருத்தர் ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்றாங்க, அவங்களுக்கு சொல்ல தெரிஞ்சு கம்யூனிகேட் பண்ணலாம், இல்லை சொல்ல தெரியாமல் கம்யூனிகேட் பண்ணலாம், ஹார்ஷாக கம்யூனிகேட் பண்ணலாம். இல்லை ஒரு சிலர் அதே விஷயத்த அமைதியாக நெய்ன்னு கம்யூனிகேட் பண்ணலாம். ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அவங்க சொல்ல நினைக்கிறத வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஊசி ஏற்றலாம். There are different ways to communicate. ஆனால் விஷயம் ஒன்று தான், விதங்கள் வெவ்வேறு, தொனி வெவ்வேறு, பேசுகிற தொனி வெவ்வேறு. இந்த வெர்பல் செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட உண்மைக்காக நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். கம்யூனிகேஷன் இஸ் அ ஸ்கில். ரெண்டு பேர் பேசும்போது நம்ம லபலபன்னு அடுத்த ஆளுக்கு ஒரு விஷயத்தை கலக்கலான்னு இவ்வளோ பெருசாக ப்ரெசென்ட் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த விஷயம் ரீச் ஆயிருக்கா, அவங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் கம்யூனிகேஷன். இல்லைன்னா அது மோனோலாக் தான், டயலாக்காக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. கம்யூனிகேஷன் இது எப்போ வரும் அப்படின்னா, லிவிங் இஸ் அ ஆர்ட், கம்யூனிகேஷன் இஸ் அ ஸ்கில். நம்ம எப்போ கம்யூனிகேட் பண்ண கற்றுக்குவோம் அப்படின்னா, டோன்ட் ஆர்கியூ ஆர் ஃபைட் வித் பீப்புள், கம்யூனிகேட் வித் பீப்புள்னு சொல்லுவாங்க. இந்த கம்யூனிகேட்டிவ் ஸ்கில் எப்போ வரும் அப்படின்னா, ஸ்டார்ட் ரெஸ்பாண்டிங் டு திங்ஸ் அண்ட் நாட் ரியாக்டிங் டு திங்ஸ். இந்த ரெஸ்பாண்டிங் டு திங்ஸ் எப்போ வரும் அப்படின்னா, when you learn to overcome your fear. இந்த ஃபியருங்கிற விஷயத்தை நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா, you learn to manage anger. You learn to control your temperament. In total, you learn to control the beast inside you. You know, control it. You learn to tame inside the beast inside you. So you will always learn to stay in your center. In the fear எப்போ போகும் அப்படின்னா, when you have the knowledge about yourself. நான் யார், என்ன செய்கிறேன், என்ன பேசுகிறேன், எது சம்பந்தமாக பேசுகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்போ உங்களையே நீங்கள் அறியறீங்களோ அப்போ தெரியும். டு நோ அதர்ஸ் இஸ் wisdom. டு நோ அபவுட் யுவர் செல்ஃப் இஸ் என்லைட்மெண்ட். ஸோ இந்த ஃபியர் இப்போ ரெண்டு பேர் பேசும்போது யூ ஷுட் நோ, அடுத்தவங்க கண்டிப்பாக அந்த பர்சன் யாராக இருக்க முடியும்? ஒன்று நம்ம கூட ஆஃபீஸ்லேயே இருந்தவங்களா இருக்கணும், இல்லை நம்ம கூட வேலை செஞ்ச கொலீகாக இருக்கணும், இல்லை காலேஜில் படித்தவங்களா இருக்கணும், வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பராக இருக்கணும், இல்லை நம்ம ஹஸ்பண்டாக இருக்கணும், இல்லையா? ஸோ அவங்கள பற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆழத்தில் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ஃபியர் போகும். ஸோ இதுக்கு 3 ஸ்டேஜஸ் இருக்குது வெர்பல் செல்ஃப் டிஃபென்ஸுக்கு. First stage, listening and understanding. Second stage, acknowledging and probing. Third stage, answering and confirming. இது பேர் இந்த டெக்னிக் பேர் LAPAC. LAPAC. L stands for listening and understanding. A stands for acknowledging. P stands for probing. A stands for answering. C stands for confirming. என்னத்தை கேட்கணும்? நமக்கு எதிரில் இருக்கிற ஆள்
ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட பின் பாயிண்ட் பண்றாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட தெரிவிக்கிறாங்க. தெரிவிக்கிற விஷயம் நமக்கு பிடிக்கல, அதை தாண்டி அவங்க எதையோ நம்ம கிட்ட அவங்க எப்படி வேணா கம்யூனிகேட் பண்ணிட்டு போட்டோம், ஆனா எதையோ ஒன்று தெரிவிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க சொல்ற விஷயம் புல்ஷிட்டா இருந்தாலும் பரவாயில்ல, sit and listen to what they are talking. Understand what is the situation, present situation around you. என்ன பேசுறாங்க, என்ன சூழல்ல இருக்கும், அவங்க எதை நம்மளை நோக்கி அம்பு எய்றாங்க, எதை அவங்க தெரிவிக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. கேளுங்க, கேட்டாதான் புரியும். listen and understand. இப்போ ஒரு மனுஷனுக்கு எப்ப கோவம் வரும், அவங்க பேசிட்டே இருக்காங்க, எப்ப கோவம் வரும், நம்ம கவனிக்கிறோம், அவங்க பேசுறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றோம், ரியாக்ட் பண்ணல, ரெஸ்பான்ஸ் பண்றோம், கவனிக்கிறோம், அவங்க பேசுறது நம்ம புரியுறோங்கிறது எப்படி தெரியும், நம்ம பாடி லாங்குவேஜ், ஃபேஸ் ரியாக்ஷன், எக்ஸ்பிரஷன்ஸ்ல தான் தெரியும். ஸோ இது இருக்கும்போது அந்த எனர்ஜி லெவல் ஃப்ளோ ஆகும், ஸ்டாக்னேட் ஆகாது, பிளாக் ஆகாது. ஆனா அதை விட்டுட்டு அவங்க நம்மள ஒன்று சொல்லிட்டாங்கன்னாலே சுரீர்னு கோவம் வந்துச்சு, டபடபன்னு நம்ம இந்த பக்கம் கத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களும் அவங்க சொல்ல வந்ததை கம்யூனிகேட் பண்ண வந்ததை எப்படியும் கம்யூனிகேட் பண்ணிடணுங்கிறதுல உச்ச சாயத்துக்கு கத்த போறாங்க. நான் இது இப்படி இல்லைன்னு நீங்க இந்த பக்கம் கத்த போறீங்க. ஸோ 2 பேரும் கத்தி ஒருத்தர் கத்தி தான் கத்தி எடுத்து தான் சண்டை போட்டோம். அப்புறம் அதோட தேக்க நிலைக்கு வந்துடும், பிளாக் ஆயிடும். ஸோ அந்த கம்யூனிகேஷன், கிளாரிஃபிகேஷன் எதுவுமே நடக்காது. ஸோ கேளுங்க, எதிர்த்தாள் என்ன பேசுறாங்கன்னு கேளுங்க. உங்களை பத்தி தப்பான விஷயங்களையே சொல்லட்டும், பட் ஸ்டில் லிசன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அடுத்தது அக்னாலஜ். ஏன்னா அக்னாலஜ் பண்ணாத வரைக்கும், இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் தேவை, உங்க எதிரில் இருக்கிற யாரா இருந்தாலும் குழந்தையா முதல்ல பாருங்க, கோபம் வராது. ஏன்னா ஒரு குழந்தை தப்பு செஞ்சுச்சுன்னா நமக்கு சிரிப்பு தான் வரும். இந்த குழந்தை புரிஞ்சு செய்தா, புரியாம செய்தா, இப்படி லூஸ் தனமா பண்ணுது அப்படின்னு யோசிப்போம். அந்த மாதிரி யோசிங்க. ஒரு பலூன் இருக்குன்னா அந்த பலூன் காத்த ஊதுனோம்னா லைட் ஆகும், லைட் ஆச்சுன்னா தான் மேலே பறக்க முடியும். அந்த மாதிரி நம்ம லைட் எனர்ஜியோட இருந்தோம்னா தான் மேலே அசெண்ட் ஆக முடியும், எனர்ஜி வைப்ரேஷன்ல ஹை லெவல்ல இருக்க முடியும். தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா டுவர்ட்ஸ் கிராவிட்டி லோ எனர்ஜி லெவலுக்கு போகும். அந்த மாதிரி டார்க்கரா நிறைய கிரட்ஷஸ், நிறைய ஹெவி எனர்ஜிஸ் நீங்க ஹோல்ட் பண்ணா மேலே அசெண்ட் ஆகவே முடியாது. ஸோ அக்னாலஜ் பண்ணுங்க, அவங்க என்ன பேசினாலும் அதை அக்னாலஜ் பண்ணுங்க. குழந்தை பேசினா ஆமா ஆமான்னு சொல்லுவோம் இல்லையா, கடைசியில் அது எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு பாரம் இறங்கிடும். அப்போ நீ சொன்னதெல்லாம் சரிதான்ப்பா, கரெக்டு தான், ஆனா இப்படி யோசிச்சா என்ன அப்படின்னு அந்த குழந்தை நிச்சயமா கேட்கும். அந்த மாதிரி வாட் எவர் தி பர்சன் ஆப்போசிட் எண்ட்ல யார் கம்யூனிகேட் பண்றாங்களோ அவங்களை அக்னாலஜ் பண்ணுங்க. எப்பவுமே அந்த குழந்தை கேட்கறத நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தை சண்டை போடாது. ஆனா அந்த குழந்தைக்கு அது சரியா தப்பான்னு இண்டிகேட் பண்ணுங்க, வாதம் பண்ணாதீங்க, இண்டிகேட் பண்ணுங்க. ஆனா தவறான விஷயத்த கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணுங்க, சண்டை போடாதீங்க. அந்த குழந்தைக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லணும். அதுக்கு முதல்ல நீங்க அக்னாலஜ் பண்ணணும். அந்த குழந்தை ஆசைப்படுற விஷயம் கரெக்டு தான், இந்த ஆசை எல்லாருக்கும் வரும் தான், இந்த மாதிரி எல்லாரும் இருப்பாங்க தான், இது ஹியூமன் டெண்டன்சி, இப்படிதான் எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் யூ ஹேவ் டு அக்னாலஜ். அக்னாலஜ் பத்தாது, அந்த குழந்தையோட பிளஸ் அண்ட் மைனஸோட அந்த குழந்தைய எம்ப்ரேஸ் பண்ண கத்துக்கணும். அந்த குழந்தைய நீங்க எம்ப்ரேஸ் பண்ணாத வரைக்கும் அந்த குழந்தைக்கு ட்ரஸ்டே வராது. அக்னாலஜ் பண்ணா மட்டும் பத்தாது. அக்னாலஜ் பண்ணிட்டு நீங்க நெகோஷியேட் பண்ணிட்டு நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்றது? அக்னாலஜ் பண்ணி எம்ப்ரேஸ் பண்ண கத்துக்குங்க, அப்பதான் டேம் பண்ண முடியும். எம்ப்ரேஸ் பண்ணாத வரைக்கும் டேம் பண்ணவே முடியாது, சப்போஸ் தப்பா இருந்துச்சுன்னா. அதே மாதிரி அக்னாலஜ், அதுக்கப்புறமா அவங்க பேச 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 அவங்க பேசும்போது ஸ்டார்ட் ப்ரோபிங். இதுக்கு முன்னாடி இந்த டாக் எப்படி வந்துச்சு, இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் அவங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இன்டர்னலி கீப் ப்ரோபிங். இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் என்ன, இதெல்லாம் நடக்கும்போது இந்த சைட்ல நீங்க அமைதியாவே தான் இருப்பீங்க. சைலன்ஸ் ஸ்பீக்ஸ் மச் மோர் தென் வாட் யூ டாக். ப்ரோப் பண்ணுங்க இன்டர்னலா. இதுக்கு முன்னாடி இந்த விவாதம் எப்போ வந்துச்சு, அப்ப அந்த அவங்களோட மனநிலை, ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு, எதனால இந்த விவாதம் பெருசாச்சு, அவங்க எதை சொல்றதுக்கு நினைச்சாங்க, நம்ம எதை கம்யூனிகேட் பண்றதுக்கு போய் தப்பா போச்சு, நம்மளால என்னத்தை கம்யூனிகேட் பண்ண முடியல, எங்க இந்த விவாதம் கிளாஷிங் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு, இதெல்லாம் ப்ரோப் பண்ணுங்க. அடி ஆழம் வரைக்கும் போய் அலசி ஆராயுங்க. உங்களுக்குள்ள இன்டர்னலா கவனிக்கவும் செய்யுங்க, இதையும் செய்யுங்க.
இதெல்லாம் பண்ணணும்னா யூ ஷுட் ஸ்டே ஃபோக்கஸ்ட், கான்சென்ட்ரேஷன் வேணும். ப்ரோபிங் பண்ணீங்களா? ப்ரோபிங் பண்ணும்போதே நிறைய விஷயத்துக்கான பதில்கள் உங்களுக்குள்ளேயே கிடைச்சிடும். அதை உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. யூ வில் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ. யூ ஹவ் லிசன்ட், யூ ஹவ் அண்டர்ஸ்டுட், யூ ஹவ் அக்னாலஜ்ட், யூ ஹவ் எம்ப்ரேஸ்ட், நவ் யூ ஹவ் ப்ரோப்ட். ஸோ நீங்கள் என்ன சூழல், உங்களை சுற்றி இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸ் என்னன்னு யூ நோ. வாட் இஸ் தட் பர்சன் about to tell to me, what is that person about to communicate to me, what is that person penalizing me அப்படிங்கிறது you will know. இப்போ லா பேக் இல்லையா, LAP முடிச்சிட்டோம், A ஆன்சர். இப்போ யூ ஸ்டார்ட், இப்போ வந்து அந்த பர்சன் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாங்க. இட்ஸ் யோர் டர்ன் டு ஆன்சர் டு தெம். அப்பவும் அவங்க சொல்ற விஷயம் தவறாகவே இருந்தாலும், நீ சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது, நீ சொன்னதெல்லாம் கேட்டேன், நீ சொன்னதெல்லாம் ரைட்டு தான், ஆனா திஸ் இஸ் வாட் ஐ எம் திங்கிங் அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணுங்க. பொலைட்டா ஸ்ட்ராங்கா கம்யூனிகேட் பண்ணுங்க. அவங்க சொன்னது ஓகேயா இருந்தா அதுக்கான அந்த ஓகே அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனை கொடுங்க. கரெக்ட், சரி, நான் என்ன மாத்திக்கிறேன், இல்லை நான் இந்த விஷயத்தை உனக்கு செஞ்சு கொடுக்குறேன், அண்ட் ஸ்டாண்ட் ஃபார் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க கம்யூனிகேட் பண்ண விஷயம் சரியா இருந்துச்சுன்னா, அவங்க கம்யூனிகேட் பண்ண விஷயம் தவறா இருந்துச்சுன்னா, அவங்க சொன்ன விஷயத்துல நீங்க ப்ரோப் பண்ணிருப்பீங்க இல்லையா, எங்க வாட் வென்ட் ராங்ங்கிறது யூ வில் நோ. பொறுமையா நிதானமா டோனை உயர்த்தாம பொலைட்டா கம்யூனிகேட் பண்ணுங்க. அதுக்குதான் இந்த செல்ஃப் லவ் அது இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. ஏன்னா உங்களை நீங்க நேசிக்க கத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களை நேசிக்கிற மாதிரியே அடுத்தவங்களையும் நேசிக்க உங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட யாரோ ஒருத்தர் லப 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 லபன்னு கத்துனா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. யாரோ ஒருத்தர் கத்துறாங்கிறதுக்காக நம்ம கத்துணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம தரத்துல இருந்து நம்ம தாழ்ந்து போகணுங்கிற அவசியம் இல்லை. படிச்சுட்டா we are not cultured. மனசளவுல if we are cultured, then only we are considered cultured and civilized person. ஸோ அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, டோன்ட் ரியாக்ட். அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரியாக்ட் பண்ணுங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஸோ அவங்க விஷயத்துலமே மேக் தேம் அண்டர்ஸ்டாண்ட் என்ன பேசியிருக்காங்க, இது எங்க இடருது, இது எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுங்க. இப்போ நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க, பாசிட்டிவா இருந்தாலும் ஆன்சர் பண்ணிட்டீங்க, நெகட்டிவா இருந்தாலும் ஆன்சர் பண்ணிட்டீங்க. பண்ணினதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் who you are. இதுதான் நான், இப்படித்தான் இருப்பேன். ஆனா ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்க கத்ததான் போறாங்க, இதுக்கு நான் இதுக்கு இவ்வளவு நேரம் சொல்லணும். பட் ஸ்டில் உட்காந்து பொறுமையா நிதானமா அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. கன்ஃபார்ம் யுவர் ஆன்சர்ஸ் டு தெம். எனக்கு இது பிடிக்கல, ஆனா அவங்க மேல வச்சுக்க அஃபெக்ஷனுக்காக நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு இது பிடிக்கல பட் ஸ்டில் உனக்காக செய்யறேன், இல்ல உனக்காக கூட நான் செய்ய மாட்டேன். whatever is your reply, communicate and confirm it to them. இதுதான் verbal defense. இதுதான் வந்து standing for your own truth. இது இல்லாததுனால தான் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கோம், லபோதிப்போம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், அம்மா அப்பாவும் குழந்தைங்களா இருக்கட்டும், எல்லாம் அடிச்சுட்டு கத்திட்டு கிடக்கும். Just not at all necessary. So learn the art, gentle art of verbal self-defense and stand for your truth. Stand strong and tall in your own truth. Thank you. Next topic, self-care. நம்மளே எப்படி பார்த்துக்கிறது, நம்மளே எப்படி டேட்டிங் எடுத்துட்டு போறது, இதெல்லாம் பார்ப்போம். Bye.